அந்த ட்ரீம் வந்துட்டு கோல்ல கன்வெர்ட் பண்றது கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு கோல்ல கன்வெர்ட் பண்ணமோ அன்னைக்கு தான் ட்ரீம் சக்சஸ்ஃபுல் ஆகும். எப்படி கோல்ல கன்வெர்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் கோல்ல கன்வெர்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோட்டல் போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணாச்சு, எனக்கு ஃபுட் கொடுங்க, கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்க மாட்டோம். என்ன வேணும்? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? எத்தனை பேருக்கு வேணும்? அதெல்லாம் சொல்லாச்சுன்னா கிளாரிட்டி சொல்லாச்சுன்னா தானே வரும். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காது. இல்ல பைசா கொடுத்தாச்சுன்னா கொடுக்குமா? எத்தனை பேருக்கு சொல்லாச்சுன்னா கொடுக்குமா? டைமிங் சொல்லாச்சுன்னா கொடுக்குமா? டேட் சொல்லாச்சுன்னா கொடுக்குமா? எந்த ட்ரெயின் சொல்லாச்சுன்னா கொடுக்குமா? வேற என்ன வேணும்? டைம் கோச் சொல்லாச்சுன்னா கொடுக்குமா? அது சொல்லேஷன் கொடுக்குமா? ஜெனரல் ஸ்லிப் சொல்லேஷன் கொடுக்குமா? உங்க பேர் கூட சொல்லணும், கரெக்டா இல்லையா? லாஸ்ட் பேர் சொல்லிட்டு அங்க மேலா ஃபீமேலா எழுதல, அங்க சொல்லிட்டு இருக்குது மேலா ஃபீமேலா. சார் பாத்தாச்சுன்னு தெரியல, நான் என்ன எழுதிக்கோங்கன்னா இல்ல யாருக்கு தெரியும், ஏன் எழுதி விடு. தட் மீன்ஸ் ஒரு ரயில்வே டிக்கெட் கூட கிடைக்காது எப்போ ஃபுல் கிளாரிட்டி டீடைல் இருக்காது, கரெக்டா இல்லையா? ஒரு ரயில்வே டிக்கெட் 40,000 4 லட்சம் 4 லட்சம் கரெக்டா வருதா? எல்லா வாரம் வருதா? எவ்ரி வீக் வருதா இல்லையா? பாருங்க 3 ஜனவரி 10 ஜனவரி 17 ஜனவரி 24 ஜனவரி எல்லா வாரம் வருதா? எஸ். இந்த மாசம் இன்னொரு வீக் வரும். 5th வீக் 31ஆம் தேதி கூட வரும். அதுல ஒரு 4 லட்சம் எவ்வளவு இப்ப చెప్పు? ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் பிளஸ் மேல 1 லட்சம் 21 வேலை வரும். எப்படி இருக்கு என்ன ஆகும் தெரியாதோ, சேவ் பண்ணணும். அமௌண்ட் சேவ் மணி சேவிங் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி அர்னிங். புரியுதுங்களா? சேவ் பண்றது மணி அர்னிங் கிடையாது. சோ சேவ் அதே மாதிரி நிறைய பேருக்கு எனர்ஜி சேவ் பண்றாங்க. இன்னும் வயசு இருக்குது, சேவ் பண்ணணும், கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணிட்டு இப்ப எனர்ஜி யூஸ் பண்ணி, இப்ப எனர்ஜி யூஸ் பண்ணல எப்பதான் யூஸ் பண்றது? ஹலோ, சப்போஸ் அன்னைக்கு அந்த நாய் கிடையாது, அந்த ராபிட் எனர்ஜி சேவ் பண்ணிருந்தாச்சுன்னா லஞ்ச் ஆயிடுச்சு, சாப்பிட்டு இருக்கோம், லஞ்ச் ஆகி போச்சு நாய். அந்த நாய் எனர்ஜி சேவ் பண்ணாம இருந்தாச்சுன்னா லஞ்ச் கிடைச்சிருக்கு. அதனால எனர்ஜி சேவ் பண்ணணுமா வேண்டாமா உங்களுக்கே விட்டாச்சு. வாய் திறந்து ட்ரெயின் 10 மினிட்ல முடிஞ்சிடும். இப்ப சொல்ல முடியுமா? வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருக்குமே பிளான் சொல்ல தெரியாது, அப்படிதானா? ராங். எல்லாருக்கும் தெரியும் சார். எப்படி வெஜிடபிள் சேல் பண்ணமோ, வெஜிடபிள் சேல் பண்றது அப்படின்னு போயிட்டு கேளுங்க. ஒரு மாடு சேல் பண்ணவன்னா ஒரு ஃபார்மருக்கு தெரியாதா எப்படி சேல் பண்ணணும்? சார் மாடு, மாடு எவ்வளவு பால் கொடுக்கும்? 15 லிட்டர் 5 லிட்டர் தான் கொடுக்கும். ஆனா எவ்வளவு சொல்லும்? இன்னும் என்னென்ன சொல்லும் மாடு பத்தி? அங்கே வர சார் கம்பெனி நேம் வந்து சேஃப் ஷாப், சேஃப் அண்ட் செக்யூர் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெல்கம். இது வந்து 5 செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரி இந்த 5 செக்டர் எஜுகேஷன் செக்டர், படிப்பு. ஓகேங்களா? செகண்ட் ஹெல்த் செக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் அது இது பார்த்துக்கணும், மெடிசன் அது இது வாங்குறது அந்த சாமி. இப்போ அந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாருமே தெரியும். ஃபேஷன் என்ன இது போடலாம். டெக்னாலஜி ப்ளஸ் சேஃப்டி, இந்த 4 சேர்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி வரும். ஓகேங்களா? சேஃப்டினா நமக்கு என்னென்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ஃபைனான்ஷியல் என்ன இருக்குது, எல்லாமே வந்து ஓகேங்களா? இப்போ இந்த 5 செக்டாரில் வந்து தான் நம்ம கம்பெனி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகே சார். நெக்ஸ்ட் சார், மனுஷனுக்கு ட்ரீம்ஸ் அந்த இருக்குமா இல்லையா? எல்லாருக்குமே கனவு இருக்குது இல்லையா? ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே கனவு இருக்கும்.
சாதிக்கணும்னா தூங்கக்கூடாது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீம்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் இவ்வளோ வந்து ஒரு வருஷமாக வேலை செஞ்சு இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நல்லா சம்பாதிச்சிட்டிங்களா? இல்லை. ஆனால் இதே ட்ரீம்ஸு நம்ம கூட வந்து 1 to 3 இயர்ஸ், ஆனால் 1 வருஷத்துல 3 வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அந்த இதில் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். 17 வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சு யாருமே இல்லை. இந்த ட்ரீம்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபில் ஆயிடுச்சு, ஒரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. பட் இதெல்லாம் வரணும் அப்படின்னா முடியல. ஸோ இது நமக்கு வந்தாச்சு ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட ஃபில் வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் நம்ம இங்கே வந்தாச்சு. ட்ரீம்ஸ் கனவுகள். படம் போட்டு கனவு கனவு உங்களுக்கு என்னென்ன இருக்கு? ஆசை. வீடு கட்டணும் ஆசை இருக்கா? ஆசை. ஆமா ஆசை. இடம் வாங்கணும் ஆசை இருக்கு. நல்லா பசங்க படிக்க வைக்கணும், நல்லா வந்து சம்பாதிக்கணும். அது வந்து நீங்க செய்றீங்களா வேலையா, அதுல சம்பாதிக்க முடியுதா கேக்குறாங்க. சொல்லுங்க சார். சம்பாதிக்க ஆசை. அது இல்ல சார், அவர் வந்து கொஸ்டின் கேக்குறாரு. நீங்க சம்பாதிக்கிற காசுல வந்துட்டு உங்களோட கனவெல்லாம் ஃபில்பில் பண்ண முடியுமா, பண்ணிட்டு இருக்குதான்னு கேக்குறாரு. பண்ணுவீங்களா? இல்ல. ஸோ அந்த கனவுனால இது நிறைவேற்றிக்கலாம். அந்த பிசினஸ் தான் ஒரு பிசினஸ் எடுத்து சம்பாதிக்க காசு நம்மளுக்கு தன்னை